கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் தியானம் உணவும் கடைசி காலமும் என்ற தலைப்பின் கீழாக ஆராயப் போகிறோம். லூக்கா 21:34 வாசிக்கிறோம். உங்கள் இருதயங்கள் பெருந்தீண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். இயேசுவானவர் தன்னுடைய கடைசி மலை பிரசங்கத்தில் இதை சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். கடைசி காலத்தில் வாழக்கூடிய மக்களிடத்தில் காணப்படுகிற 3 விதமான பாதிப்புகள். பெருந்தீண்டியில் இருப்பாங்க, வெறியில் இருப்பாங்க, கவலைகளில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவானவர் சொன்னதை நம்ம வாசிக்கிறோம். இதில் மிக முக்கியமாக பெருந்தீண்டி இது எதோடு தொடர்புடையது? உணவோடு தொடர்புடையது. இப்போ கடைசி நாட்களில் உணவு குறித்த ஒரு எச்சரிப்பு இயேசுவானவர் சொன்னதை நம்ம இங்கே வாசிக்கிறோம். அப்படியானால் உணவு குறித்து இந்த நாள் தியானத்திற்குள்ளாக மிக முக்கியமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன படிக்க போகிறோம்? இயேசு கிறிஸ்து வரும்பொழுது என்ற தலைப்பில் ஒரு கருத்தை தியானிக்க போகிறோம். இரண்டாவது கருத்து வேதாகமத்தில் சொல்லப்பட்ட 4 வகையான உணவுகள் குறித்து பார்க்க போகிறோம். மூன்றாவது புதிய ஏற்பாட்டில் உணவு குறித்த எச்சரிப்பு சொல்லப்பட்டிருக்கா, அதையும் பார்க்க போகிறோம். நான்காவது இந்த உணவு குறித்த காரியத்தில் புரட்டப்படுகின்ற வசனங்கள், என்னென்ன வசனங்கள்லாம் காட்டப்படுகிறது. ஐந்தாவது புசிப்பதின் முதன்மை நோக்கம் என்ன, அதையும் நம்ம தியானிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற கிருபையுள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் மாறும்படி நீர் எங்களுக்கு தந்திருக்கிற மேலான வெளிச்சத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தியானத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு பலன் இல்லை. ஆவியானவர் எங்களுக்கு தாரும். தகப்பனே, நாங்கள் இதை தியானித்து உம்முடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்மிடத்தில் காணப்படக்கூடாத 3 காரியங்களில் குற்றம் காணப்படக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. எதிலெல்லாம் குற்றம் காணப்படக்கூடாது? 3 காரியத்தில். 1, ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். 2வது மனசு பரிசுத்தமாக இருக்கணும். 3வது நம்முடைய சரீரமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த சரீரம், மனசு, ஆவிக்குரிய வாழ்க்கை 3ம் ஒன்றோடு தொடர்புடையது. எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தை உருவாகும் பொழுது முதல்ல சரீரம் தான் உருவாகும், 2வது மனசு, 3வது வெளியே வந்த பிறகு நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஜீவாப்பம் நானே சொல்லு அப்படின்னு சொல்லிக் கொடுப்போம். இதில் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்பட வேண்டுமானால் மனது பாதிக்கப்பட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படும். அப்படியானால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு மனசு, மனசுக்கு பாதுகாப்பு சரீரம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படணும்னா சரீரத்தை தொட்டால் போதும். அது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ ஏன் சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும்? 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய நல்லவென்றும் அறியீர்களா? இந்த உடம்பு நமக்கு சொந்தம் இல்லையோ? ஆமாம், இந்த உடம்புக்கு நம்ம சொந்தக்காரங்க இல்லை. வசனம் 20 படிச்சிங்கன்னா, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் அப்படின்னு வாசிப்போம். அப்போ இந்த உடம்பு நம்முடைய தெய்வத்தினுடைய மரணத்தால், அவருடைய இரத்தத்தால் வாங்கப்பட்டிருக்கு, விலை கொடுத்து. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம புசிக்கிறது குடிக்கிறது என்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோமானால் நம்முடைய ஆலயம் எப்படி இருக்கும்? தீட்டுப்பட்டு போகும். சரீரமாகிய ஆலயத்தை நம்ம தீட்டுப்படுத்துவோம். அப்போ நம்ம இப்போ வாசிக்கிறோம் 1 Korinத்தியர் 3:17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு வாரம் குளிக்காமல் இருந்தால் இந்த ஆலயம் எப்படி இருக்கும்? வெளிப்பிரகாரமாக நம்ம சூப்பராக இருக்கிறோம்,
குளித்து நீட்டாக ட்ரெஸ்ஸை போட்டு டையை கட்டி ஜம்முன்னு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளான ஆலயம் எப்படி இருக்குது? பிபி, சுகரு, கொலஸ்ட்ராலு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வந்து நம்முடைய ஆலயத்தில் இருக்குது. சரீரமாகிய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கா? ஆவியானவர் வாசம் பண்ணுற மாதிரி இருக்கா? யோசிச்சு பாருங்க. நம்ம ஏன் பரிசுத்தமாக இருக்கணும் சரீரம் அப்படின்னு சொன்னால், ஒன்று இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். ரெண்டாவது, லேவியராகமம் 11:44 வாசிக்கிறோம். நான் உங்கள் தேவனாகி கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் தரையிலே ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமலும் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தர்களாக இருப்பீர்களாக. தேவன் பரிசுத்தராக இருப்பது போல நாமும் பரிசுத்தர்களாய் மாற சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும். சரிங்களா? வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட 4 வகையான உணவுகள். என்ன உணவுகள்? அருவருப்பான அசைவம். இதை வேற வகையில் சொன்னால் தீட்டான உணவு அல்லது பாவ உணவு அல்லது சின் ஃபுட் அப்படி சொல்லலாம். நம்ம சுத்தமான அசைவம், நான்வெஜ் நம்ம சொல்லுவோம் பொதுவாக. கள்ள போஜனம், சைவ உணவு. சரிங்களா? ஸோ 4 வகையான உணவுகளை குறித்து நம்ம பார்ப்போம். முதல் வகை அருவருப்பான அசைவம். லேவியராகமம் 11:3 மிருகங்களில் விரிகுளம் உள்ளதாக இருந்து குழம்புகள் 2ஆக பிரிந்திருக்கிறதும் அசை போடுவதுமானவை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். அப்போ எதை புசிக்கூடாது அப்படி ஆப்போசிட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா, அசை போடாதது, விரிகுழம்பு இல்லாதது, விரிகுழம்பு 2ஆக பிரிந்து காணப்படாதது எல்லாம் அது அருவருப்பான உணவு, நாம் அதை புசிக்கக்கூடாது. ஓகே. அசை போடாதது எது? பன்றி அசை போடாது. அது மாதிரி விரிகுழம்புனா என்ன? நீங்கள் ஆடு பார்த்துருப்பீங்க. ஆட்டினுடைய அந்த கால் அடிப்பகுதியில் ஷூ மாதிரி இருக்கும். இந்த ஃபோட்டோவை பார்த்து தெரியும் உங்களுக்கு. அப்போ அதுக்கு பேர் தான் விரிகுழம்பு. விரிகுழம்பு இருக்கணும், விரிகுழம்பு 2ஆக இருக்கணும். சரி, அப்போ விரிகுழம்பு 2ஆக இருக்கிறது நம்ம புசிக்கலாம். விரிகுழம்பு இல்லாத விஷயத்தையும் விரிகுழம்பு 2ஆக பிரிந்து காணப்படாததையும் புசிக்கக்கூடாது. விரிகுழம்பு 2ஆக பிரிந்து காணப்படாதது எது? குதிரைக்கு, கழுதைக்கு அப்படி விரிகுழம்பு 2ஆக காணப்படாது. விரிகுழம்பு இருக்கும், ஆனால் 2ஆக இருக்காது. ஆடு மாட்டுக்கு விரிகுழம்பு 2ஆக பிரிந்திருக்கும். சரிங்களா? ஓகே. லேவியராகமம் 11:4 ஆனாலும் அசை போடுகிறதும் விரிகுழம்பும் உள்ளதுமானவைகளில் ஒட்டகமானது அசை போடுவதாக இருந்தாலும் அதற்கு விரிகுழம்பு இல்லாதபடியால் அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும். பாருங்க, ஒட்டகம் அருவருப்பான உணவு. ஓகே. ஒட்டக காரியம் ஃபேமஸாக இருக்கும். சரிதானே? சில பண்டிகைகளுக்கு அவங்க வந்து ஒட்டகத்தான் வந்து பிரியாணி செய்வாங்க. ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் வந்து இந்த ஒட்டகம் அருவருப்பு என்று வேதம் சொல்லுகிறது. ஓகே. லேவியராகமம் 11:6 முயலானது அசைப்படுவதாக இருந்தும் அதற்கு விரிகுழம்பு இல்லை, அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும். ஸோ முயல், அநேகர் இன்னைக்கு வேட்டைக்கு போகிறாங்க, முயல் கறி சாப்பிட்றாங்க. ஆனால் முயலும் பைபிள் சொல்லுது அது என்ன செய்யாது அப்படின்னா, அது அசை போடும். ஆனால் என்ன இல்லை, அதுக்கு விரிகுழம்பு இல்லை, அது உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாக அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா படிக்கிறோம். பன்றி அருவருப்பான உணவு. லேவியராகமம் 11:7 பன்றியின் குழம்பு விரிகுழம்பும் 2ஆக பிரிந்தும் இருந்தும், அதுக்கு விரிகுழம்பு இருக்குது, 2ஆக பிரிஞ்சிருக்கு, ஆனால் அது அசை போடாது, அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். சரிங்களா? லேவியராகமம் 11:29 தரையில் ஊழுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவையெனில் பெருச்சாலியும் எலியும் சகலவித ஆமையும். உங்களுக்கு தெரியுமா, இந்த கோவிட் உலகம் முழுவதும் வந்து கொரோனா அநேக நாடுகளுக்கு போய் அநேகர் இறந்து போனாங்க, மரித்து போனார்கள். ஏன் நம்முடைய ஊர்களிலையும் கூட அநேகர் மரித்தார்கள். ஆனால் அந்த நோய்க்கான காரணம் என்ன? எந்த நாட்டில் அது ஆரம்பமாச்சு? இந்த சைனாவில் ஆரம்பமாச்சு, ஊகானுங்கிற நகரத்தில் ஆரம்பமாச்சு. அந்த நகரத்தில் இந்த நோய் வர்றதுக்கான காரணம் எந்த உணவு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. எலி அருவருப்பான உணவு. எலியும் பார்த்தீங்கன்னா ஆமை, பெருச்சாளி இதெல்லாம் அருவருப்பான உணவில் வருது. ஓகே. எங்கேயாவது நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், பன்றி இறைச்சி, பன்றி குழம்பையோ அல்லது எலி காரியங்களையோ அது உணவாக வச்சுருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவங்க அதை சாப்பிட்லாமா? சாப்பிட்லாமா? இது குறித்து புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுது படிக்க போகிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற எச்சரிக்கை என்ன? சாப்பிட்டா சங்கரிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். யார் சங்கரிப்பா? ஆண்டவர் சங்கரிப்பார். நான் சமீபத்தில் பக்கத்தில் சாப்பிட்றதுக்காக போயிருந்தேன். அப்போ அங்கே
பன்றி குழம்பு, இறைச்சியோடு சேர்ந்த குழம்பு 100 கிராம் ரூ. 70 அப்படின்னு அங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கு அவ்வளோ கூட்டம் அலமோதுது. பைபிளில் தெரியாதவங்க, ஏசப்பாவை அறியாதவங்க, அவங்க சாப்பிட்றாங்க. ஆனால் வேதாகமத்தை வச்சிருக்கக்கூடிய கடைசி கால மக்களாகிய நாம், அநேகர் வந்து அநேக ஊழியக்காரர்கள் கூட இதை சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்படுறேன் நான். சாப்பிடலாமா? இதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிப்போம். பழைய ஏற்பாட்டினுடைய எச்சரிப்பு, பன்றியை சாப்பிட்டான்னு சொன்னால் சங்கரிக்கப்படுவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அதை மாற்றிட்டாரா என்ன என்பதை நம்ம தியானிப்போம். பாருங்க, ஆதியாகமம் 9:4 சொல்லுது, மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம். அப்போ நம்ம நான்வெஜ்ஜை புசிக்கும் பொழுது அதை இரத்தத்தோடு புசிக்கக்கூடாது. இரத்த பொரியல் அதெல்லாம் இன்றைக்கி நிறைய அது சாப்பிட்றாங்க. நம்ம சாப்பிட்லாமா? சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் வேதம் நம்ம சொல்லித்தர்ற எச்சரிப்பு. இரத்தத்தை நாம் புசிக்கக்கூடாது, அது அருவருப்பான உணவு. ஓகே, பாருங்களேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் முதல்ல என்ன சொல்லுவார்? ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் உடனே பிளட் டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவார். அப்போ அந்த இரத்தத்தை தேவன் ஏன் புசிக்கூடாதுன்னு சொன்னார்னா, நோக்கம் இரத்தத்தில் தாங்க எல்லா கிருமிகளும் பாஸ் ஆகும். எல்லா கிருமிகளும் பாஸ் ஆகும். அந்த இரத்தத்தை ஒருவேளை அந்த ஆடு மாடு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கக்கூடிய ரத்தம் நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல வந்துச்சுன்னா நமக்கு பல நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இரத்தத்தை நீ அந்த மிருகத்தை வெட்டி எல்லாத்தையும் கீழே வடிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு சொன்னார். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 23, 24. நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், மாடு, ஆடு, வெள்ளாடு என்பவைகளின் கொழுப்பை நீங்கள் புசிக்கலாகாது. தானாய் செத்த மிருகத்தின் கொழுப்பையும் பீருண்ட மிருகத்தின் கொழுப்பையும் பலவித வேலைகளுக்கு வழங்கலாம், ஆனாலும் நீங்கள் அதை ஒருபோதும் புசிக்கலாகாது. எதை புசிக்கூடாது? கொழுப்பை புசிக்கூடாது. ஓகே, கடைக்கு போனால் சில சமயத்தில் நானும் காதுகளை கேட்டிருக்கிறேன், கொழுப்பு போடுங்க அப்படின்னு வந்து இறைச்சி வெட்டி கொடுக்குறவர்கிட்ட சண்டெல்லாம் போட்ட ஆட்கள்லாம் உண்டு. சரிங்களா? ஆனால் கொழுப்பு புசிக்கக்கூடாது என்பது வேதாகம ஆலோசனை. லேவியராகமம் 11:42. தரையில் ஊறுகிற சகல பிராணிகளிலும் வயிற்றினால் நகருவையும் கால்களால் 4 கால்களால் நடமாடுகிறவைகளையும் அநேக கால்கள் உள்ளவைகளையும் புசியாதிருப்பீர்களாக, அவைகள் அருவருப்பானவைகள். சரிங்களா? பாருங்களேன், வயிற்றினால் நகர்றது, அநேக கால் உள்ளது. எது வயிற்றை வச்சு நகர்றது? எந்த பிராணி அநேக கால் இருக்குது? வயிற்றை வச்சு நகர்றது பாம்பு. இன்றைக்கி நிறைய பாம்பு கறியெலாம் வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அநேக கால் உள்ளது. எது அநேக கால் உள்ளது? நிறைய இருக்குது. கரப்பாம்பூச்சி, அது மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் வெட்டுக்கிளி, இது நிறைய இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா பூரான், இதெல்லாம் அநேக கால் உள்ளது. இதெல்லாம் வந்து நம்ம புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். பாருங்கள், அதை நத்தை வயிற்று வச்சு நகரும். அதே மாதிரி பெண் குயின், அதுவும் வயிற்று வச்சு தான் நகரும். கால்கள் இருந்தாலும் வயிற்று வச்சு நகரும். ஸோ இதெல்லாம் நம்ம புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, சீனாவினுடைய அருவருப்பான பூச்சி பட்டியல். சீனாவில் அநேக வகையான உணவுகள் புசிக்கிறாங்க. அதில் இந்த பூச்சி பட்டியல் பாருங்கள், தேள், பெரிய கருப்பு தேள், பட்டுப்புழு, வெட்டுக்கிளி, செல்வண்டு, பூரா, கரப்பாம்பூச்சி, ஈசல், குளவி, தவளை, பள்ளி, பாம்பு, இது மாதிரி ஏகப்பட்ட காரியங்களை அவங்க புசிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாமே புசிக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறது. நம்முடைய இந்திய நாட்டிலையும் நாகாலாந்து பகுதியில் இதே போன்ற ஒரு பகுதி, ஒரு இடம் இருக்குது. அங்கே நாயை சாப்பிட்றாங்க, பூனையை சாப்பிட்றாங்க, பாம்பை சாப்பிட்றாங்க, இதை மாதிரி மருந்த பூச்சிகள்லாம் சாப்பிட்றாங்க. ஒருவேளை ஆண்டவர் உணவு மாம்ச உணவு கொடுக்கும் பொழுது இது மாதிரிலாம் வந்து கண்டிஷன் போடலைன்னு சொன்னால் மனுஷன் பார்க்குறதெல்லாம் அப்படி சாப்பிட்ருப்பான். உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே நான் சொன்னேன், சீனாவினுடைய அந்த நாட்டிலேருந்து தான் உலகம் முழுசும் கோவிட் வந்துச்சு. காரணம், இந்த கண்ட கருமத்தெல்லாம் சாப்பிடும்போது அங்கேருந்து தான் நோய் பரவுது. சரிங்களா? ஸோ நாம் இதெல்லாம் புசிக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அவங்களோட பூச்சி பட்டியல், அதில் முக்கியமாக ஒன்று சொல்கிறாங்க, அந்த பெரிய கருப்பு தேலை பற்றி சொல்கிறாங்க, இது மருத்துவ குணத்திற்காக உண்ணப்படுகிறது தான். ஒருவேளை பன்றி இறைச்சி கூட சாப்பிட்டா இன்றைக்கு மருத்துவர்கள் நிறைய மருத்துவ பயன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொன்னார், அதை சாப்பிடாதான்னு சொல்கிறார். அதை மீறி சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? நாம் தான் அதை முடிவு பண்ண வேண்டும்.
பாருங்க, அருவருப்பான உணவுல லேவியராகமம் 11:10, ஆனாலும் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதிலும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவருப்பாக இருப்பதாக. அப்போ ஆற்றுல இருக்கிற மீன், கடலில் இருக்கக்கூடிய மீன்கள், அல்லது அதில் இருக்கக்கூடிய பிராணிகள் எல்லாமே, மீன்கள் மட்டும் கிடையாது, மற்ற எல்லாமே அருவருப்பாக இருப்பதாக. ஏன்னா அதில் நண்டு இருக்கு, இறா இருக்கு, சரிங்களா, இன்னும் எத்தனையோ ஆமை இருக்கு. இது எல்லாமே சிறகும் செதிலும் இல்லாத அனைத்தும் அருவருப்பாக இருப்பதாக. அப்போ ஓடு இருந்தால் அருவருப்பு, சிறகு இல்லைன்னா அருவருப்பு, செதில் இல்லைன்னா அருவருப்பு. அப்படிப்பட்ட உணவுகளை நாம் புசிக்கூடாது. சிறகும் செதிலும் இல்லாத யாவும் அருவருப்பானது. சரி, இன்னைக்கு ரொம்ப எறா ரொம்ப பிடிச்சி சாப்பிட்றாங்க. ஆனால் தேவன் அது அருவருப்புன்னு சொல்லியிருக்கார். சரி, அதே மாதிரி நண்டு, நண்டு ரசம் அதையும் புசிக்கிறாங்க, அருவருப்புன்னு தேவன் சொல்கிறார். சரிங்களா, அதை நம்ம பார்க்குறோம். ஸோ அன்கிளீன் மீட், சரிங்களா, இது எல்லாமே அருவருப்பானது. இதெல்லாம் லிஸ்ட்டு பாருங்கள். அசை போடாதது, விரிகுழம்பு இல்லாதது, விரிகுழம்பு பிரிந்து காணப்படாதது, இரத்தம் புசிக்கூடாது, கொழுப்பை புசிக்க வேண்டாம், வயிற்றை வச்சு நகரக்கூடிய பிராணிகளை புசிக்காதீங்க, ஊர்வன காரியத்தை புசிக்காதீங்க, அநேக கால் உள்ளதை புசிக்காதீங்க, சிறகும் செதிலும் இல்லாத எல்லாமே நீங்கள் புசிக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம இங்கே வாசிக்கிறோம். பாருங்கள், சாட் பாருங்கள், முழு நீள சாட். நடப்பன, பரப்பன, ஊர்வன, நீந்துவன. நடப்பனையில் இதெல்லாம் அப்படின்னா அசை போடாதது, விரிகுளம் இல்லாதது, விரிகுளம்பு ரெண்டாக பிரிஞ்சு காணப்படாதது, உள்ளங்கால ஊன்றி எதெல்லாம் நடக்குதோ அனைத்தையும் புசிக்கூடாது. இதில் எதெல்லாம் வரும்? ஒட்டகம், குதிரை, கழுதை, பன்னி, முயல், எலி, அணில், நரி, நாய், பூனை, இதெல்லாம் அதில் வரும். அதே மாதிரி பரப்பனை, கழுகு, பறந்து, காகம், நெருப்பு கோழி, ஆந்த, நீர்க்காகம், நாரை, கொக்கு, வவ்வால், இதெல்லாம் பைபிள் வசனம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊர்வன, பாம்பு, பல்லி, பூரான், முதலை, புழு, மண்புழு, தவளை, உடும்பு, பச்சவுந்தி, ஓனான், நத்தை, இதெல்லாம் அதில் வரும். அது பார்த்தீங்கன்னா நீந்துவன, இறால், திருக்கை, ஆமை, கனவா, சுறா, சாவாலை, கெளுத்தி, தேலி, என்ன கிளாத்தி மீன், அது மாதிரி நண்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் புசிக்கக்கூடாத உணவு பட்டியலில் உள்ளது. இந்த உணவுகளை நாம் புசிக்கக்கூடாது என்பது உபதேசம். இந்த உணவை எந்த சூழ்நிலையிலும் நாம் புசிக்கக்கூடாது என்பது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உபதேசம். இதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஓகே. இப்போ அருவருப்பான அசைவ உணவில் புசிப்பதில் படித்தோம். இப்போ குடிப்பதில் நம்ம படிக்க வேண்டும். குடிப்பதில் 3 வகையான உணவுகள் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழி 20:1, திராட்சரசம் பரியாசம் பண்ணும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவன் அல்ல. அப்போ மதுபானம் அமளி பண்ணும், மதுபானம் குடிக்கக்கூடாது, அது வேதாம் சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனை. இரண்டாவது, நீதிமொழி 23:29, 29, 30, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களும் தானே. அப்போ கலப்புள்ள சாராயம் என்பது ரெண்டாவது. சாராயமும் குடிக்கக்கூடாது. முதல்ல மதுபானம் படித்தோம், ரெண்டாவது சாராயம் படிக்கிறோம். மூன்றாவது லேவியராகமம் 29:18, ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயம் உள்ள ஒரு புருஷனையாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும், நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்கள் இராதபடிக்கும். பாருங்களேன், இந்த எட்டி அப்படின்னா கசப்புன்னு அர்த்தம். சரிங்களா? அப்படிப்பட்டவன் இந்த ஆணையுறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்து நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டா இருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றி கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாகிறார். கர்த்தர் யாரை மன்னிக்க சித்தமாகிறார்? தாகத்து நிமித்தம் வெறிக்க குடித்து. தாகத்து நிமித்தம் எதை வெறிக்க குடித்தா? மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சா. எதை குடிச்சா? வசனம் 18 சொல்லுது, எட்டிய குடிச்சா. எட்டின்னா கசப்பை குடிச்சா. இப்போ கசப்பான பானங்களை குடிக்கும் பொழுது அதை குடிச்சாதான் எனக்கு சுகமே வருது, குடிச்சாதான் வேலையே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு குடித்தோமானால் கர்த்தர் மன்னிக்க சித்தமாகிறார். இப்போ கசப்பான பானம்னா எது? கசப்பான பானம்னா என்ன? டீ, காஃபி.
டீ காஃபி தான் கசப்பான பானம். நம்ம அதில் இனிப்பு போட்ட உடனே அது மாறுது. ஆனால் அது என்ன ஒரிஜினலா கசப்பான பானம். கசப்பான பானம் பாருங்க. உபாகம் 29 20 20 சொல்லுது, அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும், இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும், கர்த்தர் அவன் பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு குலைத்து போடுவார். யார் மேல சாபம் வரும், யார் மேல கோபம் வரும், யார் மேல கர்த்தருடைய எரிச்சல் வரும் அப்படின்னா, இந்த கசப்பான பானத்தை குடிக்கிறவங்க குடிக்கிறவங்க. சரிங்களா? நல்லா கவனிங்க. கசப்பான பானம். ஏன் டீ, காஃபி குடிச்சா என்னங்க தப்பு? அப்படின்னா, டீ, காஃபி குடிக்கிறது ஒரு அடிமைத்தனம். அடிமைத்தனம். உங்களுக்கு தெரியும், ஆண்டவருடைய பிள்ளைகள் எதுக்கும் அடிமைத்தனம் ஆகக்கூடாது. அப்ப கிறிஸ்தவங்க நம்ம சொல்லும்போது, நம்ம அடிமை, தேவனுக்கு மட்டும்தான் அடிமை. சரிங்களா? ஓகே. அது மட்டும் இல்ல, சரீரமாகிய ஆலயத்தை தீட்டுப்படுத்துது. ஒருவேளை டீ, காஃபி குடிச்சு சுகரு, காய்ச்சல், பிபி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும்பொழுது, ஒருவேளை சுகர் டாக்டர் சொல்றாங்க, டீ, காஃபி அதிகமா குடிச்சு தான் உங்களுக்கு சுகர் வந்திருக்கு. அப்படின்னு தான் இன்னைக்கு நிறைய ஆய்வறிக்கை சொல்லுது. நல்லா கவனிங்க. இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் இந்த ஆய்வறிக்கை லிஸ்ட், சமீபத்திய ஆய்வறிக்கை என்ன சொல்றாங்க பாருங்க. டீ, காஃபி இவற்றில் உள்ள டானின்கள் மற்றும் பாலிஃபினாக்கள் உணவில் உள்ள இரும்பு சத்தை உறிஞ்சுவதை தடுக்கின்றன. இது காலப்போக்கில் இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட வழிவகுக்கும். அதிகப்படியான கஃபீன் நரம்பு மண்டலத்தை தூண்டி பதற்றம், தூக்கமின்மை மற்றும் இருதய துடிப்பு சீரற்ற நிலை போன்றவற்றை ஏற்படுத்துகிறது. அதிகமாக காஃபி குடிப்பது இரத்த அழுத்தத்தை, அதாவது பிளட் ப்ரெஷர் அதிகரிக்க செய்யும். அப்படின்னா எத்தனையோ பேருக்கு பிபி இருக்குதே, காரணம் என்ன? இதனால தான். இன்னைக்கு தான் இப்போ தான் சொல்கிறாங்க அந்த அறிக்கையில், இவ்வளோ நாள் கழிச்சு. கஃபின் நுகர்வு உடல் ரீதியான அடிமைத்தனத்தை உண்டாக்கும். பாருங்களேன், அது அடிமைத்தனன்றாங்க. அடிமைத்தனன்றாங்க. சர்க்கரை மற்றும் பாலேடு அதிகம் சேர்த்து குடிப்பதால் தேவையற்ற உடல் எடையும் செரிமான கோளாறுகளும் ஏற்படலாம். ஸோ ஒருவேளை நம்ம டீ, காஃபி குடிச்சு அதனால் ஒரு பாதிப்பு வந்து, சரிங்களா, பாதிக்கப்பட்டோமானால் சரி.